உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையின் தனி நீதிபதி ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஏற்கனவே மேல்முறையீடு தாக்கல் செய்திருந்தார். அது நிலுவையில் இருக்கிறது. நிலுவையில் இருக்கிற பொழுதே கொடி கம்பங்களை அகற்றுகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடி கம்பங்களை அகற்றக்கூடாது என்று ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்திருந்தார். அதனை ஏற்கனவே தனி நீதிபதி இதுபோன்ற விவகாரங்களில் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருப்பதால் அதில் தலையிட முடியாது என்று ரிட் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதற்கு எதிராக மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டு மேல்முறையீடு நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், ராஜசேகர் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபொழுது மூத்த வழக்கறிஞர் எம்.ஜி.ஆர். பிரசாத் அவர்கள் ஆஜரானார். இயற்கை நியதிக்கு புறம்பாக எந்த அரசியல் கட்சிகளையும் கேட்காமல் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொது இடங்களிலும் தனியார் இடங்களிலும் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று பிறப்பித்திருக்கிற உத்தரவு அரசியலமைப்புக்கு எதிரானது என்று வாதிட்டார். நீதிபதிகள் இதனை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மேல்முறையீடில் 2 நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவை ஏற்றுக்கொண்டு உத்தரவு அளித்திருப்பதால் அந்த 2 நீதிபதிகளின் உத்தரவிலிருந்து நாங்கள் மாறுபடுகிறோம். தனி நீதிபதி அரசியல் கட்சிகளை, சம்பந்தப்பட்ட நபர்களை கேட்காமல் உத்தரவிட்டதை நாங்கள் இயற்கை நீதிக்கு புறம்பானதாக கருதுகிறோம். 2 நீதிபதிகளுக்கு மேலான நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று இன்று நீதியரசர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் ராஜசேகர் அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு இஷ்யூவை லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட எல்லா நடவடிக்கைகளும் வழக்கமாக பின்பற்றப்படுற பழக்கம் என்னன்னா நிலுவைக்கு வராது. எனவே கட்சி கொடிக்கம்பங்களை லார்ஜர் பெஞ்ச் டிசைட் பண்ணுறவரையும் எடுக்கக்கூடாது என்பதுதான் இயல்பான விதியாக ஒன்று இருக்கிறது. இல்லையே, கட்சி போட்ட கேஸில் உத்தரவு போட்டாங்க. எனவே சாதகமான உத்தரவு வந்திருக்கிறது. எனவே இனிமேல் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்கிற பாதிப்பு இனிமேல் கிடையாது. எனவே சட்ட ரீதியாக இந்த வழக்கை நாங்கள் நடத்துவோம். தனி நீதிபதியின் உத்தரவு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளினுடைய கட்சி கம்பங்கள், இயக்கங்கள், அமைப்புகள் எல்லா கொடிக்கம்பங்களையும் அகற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. எனவே அந்த இஷ்யூவை இப்போ லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறதால இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கு போட்டிருக்கிறது. மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார். ஆனாலும் இன்று 2 நீதிபதிகள் கொடுத்த உத்தரவு எல்லாருக்கும் பொருந்தும்.